வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, செமிகண்டக்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புரியுதுங்களா? டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் செமிகண்டக்டர்ன்றது வரும். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோடு நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் த ஃபெர்மி லெவல். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஃபெர்மி லெவல் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ lies at the center of the forbidden energy gap. B is near the conduction band, is near the valence band, may be anywhere in the forbidden energy gap. இப்போ நாலில் ஆன்சர் என்ன வரும்? a lies at the center of the forbidden energy gap. அப்படின்றது ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் ஏல உங்களுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி என்ன? The ratio of impurity atom to intrinsic semiconductor atom in an extrinsic semiconductor is about பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இதோட ஆன்சர் டி 1:10⁸. 1:10⁸. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி, in a p-type material the Fermi level is 0.3 electron volt above the valence band. The concentration of acceptor atom is increased. The new position of Fermi level is like here. இதில் 4 ஆப்ஷன் இருக்கா? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 0.2 electron volt above the valence band. 0.2 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 0.2 எலக்ட்ரான் வோல்ட் எபோவ் தி வேலன்ஸ் பேண்ட். நார்மலாக ஒரு பி டைப் மெட்டீரியல் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பி டைப் மெட்டீரியல் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா the Fermi level is closer to the valence band-ஆக இருக்கும். the P type material Fermi level is closer to the valence band. இதுவே n டைப் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா the Fermi level is just below the conduction band. திருப்பி சொல்கிறேன், பி டைப் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா the Fermi level is closer to the valence band. n டைப் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா the Fermi level is just below the conduction band-ஆக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the most common used semiconductor material. the most commonly used semiconductor நார்மலாக இது ஒரு ஈஸியான கேள்வி தான். காமனாக நம்ம எந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நான் கேள்வி சொன்னோன்னே இந்த ஆப்ஷனை பாருங்கள், உங்களுக்கே கண்டுபிடிச்சிருவீங்க எது கரெக்ட் ஆன்சர்னு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது? சிலிக்கான் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஓகேங்களா? அட் ரூம் டெம்பரேச்சர் ஏ செமிகண்டக்டர் மெட்டீரியல் இஸ் ரூம் டெம்பரேச்சரில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னவாக இருக்கும் சொல்லுங்கள்? ஸ்லைட்லி கண்டக்டிங். இந்த ரூம் டெம்பரேச்சரில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஸ்லைட்லி கண்டக்டிங். ஆப்ஷன் சி. ஸ்லைட்லி கண்டக்டிங். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, அதாவது 156ம் 157ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஓகேங்களா? ஃபார் சிலிக்கான் எனர்ஜி கேப்ஸ் அட் 300 Kelvin. எனர்ஜி கேப் அட் 300 Kelvin. எனர்ஜி கேப் வந்து 300 Kelvinல என்னவா இருக்கும்? சூஸ் பண்ணி யோசிங்க. நார்மலாக என்னவா இருக்கும்? 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். நார்மலாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு என்னவாகிடும்? ஃபோர்பிடன் எனர்ஜி கேப்பு லைட்டாக என்னவாகும்? கம்மியாகும். நார்மலாக 300 Kelvinல நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜி கேப் அட் 300 Kelvin டிகிரியில் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1.1 எலக்ட்ரான் வோல்ட். 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் உங்களை சிலிக்கான் எனர்ஜி கேப் அட் 300 Kelvin. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா forbidden energy gap
for germanium. Forbidden energy gap for germanium 0.72 electron volt. 0.72 electron volt. 0.72 electron volt. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the process of adding impurity to pure semiconductor called doping. டோப்பிங்னா என்ன பண்ணுவோம், ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவோம். அது இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணிட்டாலே அதுக்கு என்ன வந்துடும், எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டராக வரும். புரியுதுங்களா. நார்மலாக த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிக்கு பேர் என்னது, டோப்பிங். த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டி டு த பியூர் செமிகண்டக்டர் இஸ் கால் டோப்பிங். நம்ம டோப்பிங் பண்ணிட்டாலே அது என்னவா ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டராக மாறிடும். எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டராக மாறிக்கும். ஸோ அதுக்கு இப்போ ஆப்ஷன் பி, டோப்பிங். நெக்ஸ்ட்டு the pentavalent impurity like antimony, arsenic, bismuth, phosphorus added to intrinsic semiconductor. ஒரு பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை நான் அந்த பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி என்ன நம்ம சொல்கிறோம், ஆன்டிமனி, ஆர்கானிக்கு, பீஸ்மத்து, பாஸ்பரஸு ஆடட் டு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா டோனார் ஆர் என் டைப் இம்ப்யூரிட்டி. டோனார் ஆர் என் டைப் இம்ப்யூரிட்டி. டோனார் ஆர் என் டைப் இம்ப்யூரிட்டி ஆப்ஷன் டி. இது ரெண்டு இடத்துல டோனார் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, டோனார் ஆர் என் டைப் impurities. Donor or n type impurities. Next, the impurities like boron, aluminum, gallium or indium are added to intrinsic semiconductor. போரான், அலுமினியம், கேலியம் ஆட் பண்ணுறோம் எதோட, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில். அப்படின்னா அது என்னது, பி டைப் டோப்டு செமிகண்டக்டர். பி டைப் டோப்டு செமிகண்டக்டர் ஆப்ஷன் பி. பி டைப் டோப்டு செமிகண்டக்டர். பி டைப் டோப்டு செமிகண்டக்டர். நெக்ஸ்ட், n type semiconductor, the position of Fermi level. n type semiconductor at position of Fermi level, option C, is higher than the center of energy gap. Option C is higher than the center of energy gap. Is higher than the center of energy gap. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the mobility of electron in a material is expressed in a unit. The mobility of electron நம்ம எந்த யூனிட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா m square v per second. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, m square plus v per square. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 163. In a metal. In a metal. In a metal அப்படியே என்ன பண்ணோம், ஏபி எல்லாம் பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். த கண்டக்டிவிட்டி, ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். த கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் தி ரைஸ் இன் டெம்பரேச்சர். கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. இங்கே இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் அதாவது ஒரு மெட்டலில் நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதனால் என்ன ஆகுது, கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமானாலே கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுமா, அதனால் இது மாதிரி தான் ட்வீட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இன் எ மெட்டல் எ கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் தி ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the energy gap in a semiconductor. இங்கே எனர்ஜி கேப் இன் a semiconductor அப்படியே பாருங்கள், டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர். நான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா என்ன ஆகும்,
குறையும். Energy gap in a semiconductor decrease with temperature. Option C. Option C. Decrease with temperature. Decrease with temperature. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஈஸி. அடுத்தது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் எ டொனேட்டட் அஸ் இ. பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புரோட்டான் சொல்லுவோமா, எலக்ட்ரான் சொல்லுவோமா, நியூட்ரான் சொல்லுவோமா? புரோட்டான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் புரோட்டான். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆன்சர் புரோட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா புரோட்டான், நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான், அன்சார்ஜ்டு அப்படின்னா அது என்னவாயிரும்? நியூட்ரான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a combination of such a free electron and hole is known as, ஈஸியாக சொல்லிடலாம், எலக்ட்ரானும் ஹோலும் செஞ்சு அதுக்கு என்ன நேமு? எலக்ட்ரான் ஹோல் பேர். நெக்ஸ்ட் to increase the number of electron pentavalent atom are added as impurity in semiconductor. The impurities will be accepted an electron to silicon crystal. Donor impurities. Option A, donor impurities. To increase the number of electrons pentavalent atom are added to impurity in molten silicon. The impurities will be accept an electron to a silicon crystal. Option A, donor impurities. Next, to increase the number of holes trivalent atom area added as impurity in molten silicon. The impurities will accept an electron, hence the impurities are called acceptor impurity. Option B, acceptor impurities. Next, doped silicon crystal cools when and reforms its. The doped silicon crystal cools down and reforms. Answer, soil crystal structure. Option C, soiled crystal structure. ஓகேங்களா? குழப்பிக்கூட சாயில்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், மேட்ச் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது 10⁻⁵ to 10⁻⁶ ஓம் மீட்டர். நெக்ஸ்ட்டு, கண்டக்டிவிட்டி அப்படின்றது 10⁵ to 10⁻⁶ மோ. ஓகேங்களா? அடுத்தது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது நெகட்டிவ். என்னது? நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு, கரண்ட் ஃப்ளோ டியூ டு எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ். The correct answer is option A. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு என்ன கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்,
impure form of semiconductor is called என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக 173க்கு impure pure ஃபார்ம்னா இன்ட்ரென்சிக் impure அப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் வெரி குட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் ஓகேங்களா இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான் அடுத்தது த பியூர் ஃபார்ம் நெக்ஸ்ட் கேள்வியே இருக்குது பாருங்களேன் த பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இஸ் நோன் அஸ் உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் சி இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் ஆப்ஷன் சி இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு intrinsic semiconductor those which is made up of semiconductor material it is pure form கேள்வி தான் மாற்றி வரும் குழப்பிக்காமல் கரெக்டாக எழுதணும் வேர்டிங் மட்டும் மாறி மாறி வரும் அந்த வேர்டிங்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ 175 பாருங்களேன் intrinsic semiconductor are the option A the purest form ஓகேங்களா நெக்ஸ்ட்டு intrinsic semiconductor at room temperature will have available for conduction both electron and holes ஓகேங்களா நெக்ஸ்ட் the pure semiconductor behave like an insulator at 0 degree Kelvin option C free electron are not available for current conduction திருப்பி சொல்கிறேன் free electrons are not available for current conduction option C ஓகேங்களா நெக்ஸ்ட் which of the following is semiconductor gallium arsenide option D gallium arsenide ஓகேங்களா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செமிகண்டக்டர் நார்மலாக நமக்கு என்ன தெரியும் செமிகண்டக்டர்னா சிலிக்கான் ஜெர்மனியம் தான் தெரியும் இங்கே சிலிக்கான் ஜெர்மனியம்னு தேடாதீங்க கேலியம் ஆர்சனைட் இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு the energy gap in much more in silicon than germanium the energy gap is much more in silicon than germanium because option D its valence electron are more tightly bonded to the parent nuclei option D its valence electron are more tightly bonded to the parent nuclei ஓகேங்களா நெக்ஸ்ட் a semiconductor in purest form is called intrinsic semiconductor purest ஃபார்மில் இருக்கிற செமிகண்டக்டருக்கு பேர் என்னது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஓகேங்களா இப்போ நம்ம எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இணைந்த கைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எஸ்ஏ பேட்சுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்க 3 நம்பர் இருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம் தேங்க்யூ